எல்லாருக்குமே சில விஷயங்கள் எப்போ நினச்சாலுமே ஒரு துக்கம் வரும், ஒரு கவலை வரும். அதில் போய் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக க்ரோத் கிடையாது, ஹாப்பினஸ் கிடையாது. லைஃப் அப்படியே இறுக்கமாக இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆனால் அந்த வடு இருக்கும், இந்த இலைகள் விழுந்த பிறகு கூட இந்த இடத்துல இலை இருந்ததுன்னு அந்த ஒரு இது ஓலை, தென்னை மரத்துலாம் பார்க்கலாமே, தென்னை மரம் அந்த கரெக்டாக வட்டமாக இருக்குமே, அந்த ஒவ்வொரு ஓலையாக விழுந்த இடத்துலலாம். ஆனால் அதெல்லாம் க்ரோத் மேலே ஏறி 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 வந்திருக்கு. தென்னை ஓலையிலேயே பாருங்க, அவ்வளோ ஓலையில் வச்சுருக்கேன், ஒவ்வொன்றா பழுத்துட்டே வரும். எல்லாம் பழுத்து அப்புறம் காஞ்சி கரெக்டாக விட்டுடுறதே. அது பாருங்க, அந்த மரத்துலேருந்து வர எதுவும் வீணாக போகாது, எல்லாமே திரும்பி உரமாக போயிடும். ஸோ நீங்கள் அடைஞ்ச அனுபவங்கள் எல்லாமே கவனித்து பார்த்தேன்னா உங்கள் லைஃபுக்கான உரம். எல்லா மெமரிஸுமே லைஃபுக்கு திரும்பி 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 நல்லது பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸஸ் தான், எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும்.